அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான எபிசோட்ல பூர்ணிமா பேசின வந்து வேற லெவலில் இருந்துச்சு. விசித்ராவை பார்த்து சொல்றாங்க, நீங்க வந்து டைட்டில் வினர் ஆனால் வேற லெவலில் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்க தான் டைட்டில் வினர் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா பெருமைப்படுத்தி நல்லா வந்து பேசிட்டாங்க. ஏன்னா கமல் சார் வந்து அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஏன் பணப்பட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னதுக்கு, நான் இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு, நான் வந்து 2-3 வாரத்திலே போயிடுவேன் அப்படின்னு தான் நினச்சேன். இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறமும் நான் வந்து இருந்து நான் என்னோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு மக்களோட சப்போர்ட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் போகணும்னு நினச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன பதில் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்க சொன்ன அந்த பதில் இவங்க எல்லாம் பணப்பட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னதுக்கு அவங்க சொல்கிற ஒரு பதில் என்ன அப்படின்னா, மக்களுக்காக நான் இருக்கேன், மக்கள் என்னை நம்பி இவ்வளோ நாள் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமைப்பட்டு அவங்க வந்து அது கம்பீரமாக வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனாவை சொல்கிறாங்க, நீ தான் டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருமையும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே அசிங்கமாக போச்சு. அது வந்து பூர்ணிமா சொல்கிற துணியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, நீ தான் வந்து டைட்டில் வின்னர் ஆவ போ, இந்த பிஆர் வச்சு தான் நீ எல்லாம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறப்போ ஜெயிச்சுட்டு போ, நீ தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் டீட் பண்ணது நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அப்படியே வந்து குறுகி போய், ஆமாம் பூர்ணிமா உனக்கு லைஃப் நல்லா இருக்கு பூர்ணிமா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவலமாக நடிச்சுக்கிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் டைட்டிலுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் அதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க சொன்னது, இவங்க பூர்ணிமா சொன்ன தோனியே வந்து பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா மூஞ்சியெல்லாம் கருகி போய் அப்படியே அசிங்கமாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.